வணக்கம் உறவுகள் நண்பர் தமிழ் சொந்தங்கள்லாம் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். காலையில் எழும்பி தேவனுடைய சமூகத்துக்குள்ளே வந்துட்டு ஒரு விடயத்தை பற்றி பார்ப்போம் என்று நான் இந்த இடத்துல வந்த நான் என்னென்று கேட்டால், இன்றைக்கு காலையில் தம்பியாக்கள் எல்லாம் என்னோட கதைச்சு, அண்ணா நாங்கள் எல்லா நிவாரண பணியும் ஆயத்தப்படுத்திட்டோம். எங்களுடைய கடையடியில் வைத்தே நாங்கள் அதை செய்கிறதுக்கு முடிவெடுத்திருக்கிறோம் என்று சொல்லியிருந்தார்கள். நான் சொன்னேன், அது நல்ல மையா, அது நீங்கள் அப்படியே உங்களுடைய கடையடியில் வச்சு செய்யும் பொழுது மக்களுக்கும் உங்கள் மேல் ஒரு நல்லெண்ணமும் நல்ல நம்பிக்கையும் பெறும். நீங்கள் உங்களோட கடையடியில் வச்சு செய்யுங்கன்னு சொல்லி முழு ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். தேவனுக்கு கோடான கோடி சோத்திரம். என்னத்துக்காக என்று கேட்டால், இன்றைய நாளில் எங்களோட மக்கள் முற்று முழுதாக இலங்கையில் சீர்நிலைகள் நல்லபடியாக வந்துட்டுது. அதே போல் நல்ல விடயங்களை பற்றி அரசாங்கம் எல்லா நாடுகளோடையும் கதைச்சு கொண்டிருக்கிறோம். எல்லா நாடுகளும் இப்போ தான் ஒவ்வொரு விடயத்தையும் செய்ய முன் வந்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே இனி ஸ்ரீலங்கா தேவனுடைய கிருபையால் வேறொரு புறநமைப்பு மாற்றத்தை கொடுத்து நல்ல ஒரு இடத்துக்கு கொண்டு வர போயினோம். அது நல்ல விடயம். ஆனால் என்ன மீண்டும் ஒரு கவலை, உயிர் இழந்தவர்களுடைய உயிர் மீண்டும் வராது. அதுதான் ஒரு கவலை. அதே போல் காணாமல் போனவர்கள் எப்படியான சூழ்நிலையில் எங்கெங்கே நீர் பள்ளங்களில் எங்கெங்கே விழுந்து எங்கெங்கே தப்பி இருக்கிறார்கள் என்று சொல்லி அதை குறித்தும் அவர்கள் தேடி அரசாங்கம் இராணுவத்தோடு சேர்ந்து மக்களோடு சேர்ந்து தேடுதல் பணிகளை நடந்து கொண்டிருக்குது என்று சொல்லியிருக்கிறார்கள் செய்திகளில். அதே போல் இன்னும் ஒரு விடயம் என்னென்று கேட்டால், தம்பியாக்கள் எனக்கு ஒவ்வொரு குடும்பங்களாக போய் நேரடியாக பார்த்து தங்களுடைய ஜிஎஸ் பிரிவுகளால் கதைச்சி எனக்கு ஃபோட்டோக்கள் எல்லாம் அனுப்பியிருந்தார்கள். நான் அவரிடம் கேட்டுக்கொண்டேன், ப்ளீஸ் நீங்கள் ஃபோட்டோக்கள் ஒன்றும் எந்த ஒரு இதிலையுமே போட வேண்டாம். ஏனென்று கேட்டால் எங்கட மக்களுடைய ஒவ்வொரு விடயங்களை நாங்கள் கண்ணூடாக பார்த்து செய்துவிட்டு கடந்து செல்வது தான் நலம் என்று சொன்னேன். அவர்கள் நல்ல பிள்ளைகள் தம்பியாக்கள். அவர்கள் நல்ல விடயமாய் நல்ல ஒரு விஷயமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். கவனமாக போய் பார்த்து இந்த வெள்ளத்துக்களாலையும் மோட்டார் சைக்கிள்கள் ஓட முடியாது, ஆட்டோக்கள் ஓட முடியாது, வாகனங்கள் இருந்தால் வாகனங்களில் பொதிகள் கொண்டு போக முடியாது. அப்படியான ஒரு சூழலையும் ஒவ்வொரு இடமிடமாக போய் தேடி எங்கெங்கே ஆக்கள் இப்படி இருக்கிறோம் என்ன செய்யணும்னு தம்பி ஆக்கள் ஒவ்வொரு ஆக்களாக போய் தேடி எல்லாருக்கும் நீங்கள் இந்த கடையடிக்கு வாங்கோ, இந்த இடத்துல எல்லாத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி ஆயத்தப்படுத்தி இருக்கிறார்கள். உண்மையிலேயே தேவன் பெரியவர். அவருக்கு தெரியாமல் இந்த உலகத்தில் ஒன்றும் நடக்காது. ஆனால் தேவன் ஆரம்பத்திலேயே ஒரு வேதத்தில் ஒரு வசனத்தை சொன்னார், நான் நீராலேயோ நெருப்பாலேயோ அழிவு வராதென்று சொல்லி ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தார். ஆனாலும் கூட இப்பொழுது நீரால் மீண்டும் அழிவு வந்திருக்கிறது. தேவன் எதற்காக எதை அனுமதிக்கிறார் என்று தேவனுக்கு மாத்திரம்தான் தெரியும். நாங்கள் தேவன் எதை அனுமதித்தாலும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். காரணம் என்கின்றால் இந்த பூமியையும் வானத்தையும் உண்டு பண்ணியவர் தேவன் தான். ஆதலால் தேவன் இருந்தாலும் எங்களுக்கு மனிதராய் பிறந்த எங்களுக்கு கண்ணீரும் கவலையும் தான் இப்படி நடக்குது என்று சொல்லி. ஆனால் தேவன் இடிவரும் நாட்களில் இப்படியான பெரிய அழிவுகளில் இருந்து எங்களோட எல்லா உலகத்தில் இருக்க எல்லா நாட்டையும் தேவன் காத்து கொள்ள வேண்டும் என்றதான் நான் தேவனிடம் கேட்கிற விருப்பம். தேவன் அதை நிச்சயமாக செய்வார். அதே போல என்னென்று கேட்டால், எல்லாரும் தம்பியாக்கள் கதை கேட்கல, அண்ணா உங்களோட வருகைக்காக கனவேர் காத்திருக்கிறோம் என்று சொல்லி உண்மையிலே கேட்பார்கள், இப்போ வாரீங்கன்ட்டு. நான் வரும்பொழுது எப்படி வருவேன்னு தெரியுமா? கொழும்பில் இறங்கி சாரங்கட்டி செருப்பு போட்டு, அதாவது டிஎஸ்ஏ பாட்டா போட்டு, அதே மாதிரி ஒரு டிஷர்ட்டும் அடித்து கொண்டு தான் வருவேன். எந்த ஒரு விதமான வெளிநாட்டு ஸ்டைல்லையும் வரமாட்டேன். தம்பியாக்களுக்கு சொல்ல, தம்பியாக்கள் அஞ்சிருக்கேன்னு நிச்சயமாக நான் அப்படித்தான் வருவேன். அப்படித்தான் நான் வன்னியில் திரிஞ்சேனா அப்படித்தான் நான் வருவேன். அதில் எந்த மாற்றமும் இல்லை. எனக்கு இந்த உலக பெருமைகளோ உலக பகட்டுகளோ எதுவுமே கிடையாது. நான் ஒரு சாதாரணமான மனுஷன். எங்களோட அப்பா எனக்கு சொல்லுவார், தம்பி நீ எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் நீ இயல்பாக இருந்து பாரையா. இயல்பாக இருக்கேக்கு உனக்கு குடும்பத்திலையும் சரி எப்படி சந்தோஷம் வரும், வெளியாக்கிடம் இருந்தும் எப்படி சந்தோஷம் வரும், உனக்கு சந்தோஷத்தை நீ தேடிக்கொள், நீ ஒரு பெரியவன் என்று சொல்லி எப்பவும் நினைக்கக்கூடாதுன்னு என் அப்பா எனக்கு நல்ல புத்திமதி சொல்லுவார். அப்பா சொல்கிற போது சொல்லுவார், அப்பா தான் எனக்கு இந்தியாவில் நிற்கல போய் வாகனத்தை பழகுன்னு சொல்லி சொன்னார். வாகனத்தை பழகிலேயே என்னோட வாகனம் பழகினது திருவோணமலை பொடியன் சுதாகர் புத்தாண்டு சொல்கிறது 2 பேரும் தான் பழகினாங்க. அப்பயே நான் வாகனம் பழகிட்டு அப்பா ஒரு நாள் கூட்டி கொண்டு போயிட்டு ஓட்டை கொள்ளையில் வாகனத்தில் தான் அப்பா பக்கத்தில் இருக்க சொல்லி 2 பேரோட சேர்ந்து ஓடும் பொழுது அப்பா சொன்னார், நீ நல்லபடியாக
எல்லாத்தையும் கற்றுக்கொண்டுட்டா அதன்படி நீ நல்லபடியாக இரண்டு சொல்லி உண்மையிலேயே என்ன மறுபடியும் சொல்லுகிறேன். இந்த வாகனத்தை பற்றி நேற்று எனக்கு ஒரு இடத்துல ஓடி திரிஞ்சதில் ஒரு பாயிண்ட்ஸ் அடிச்சிருக்குது கேமரா. உண்மையிலேயே கேமரா இப்போ நான் இந்த படங்கள் போடுறதோ இல்லை நம்பர்களை என்ன ஒரு அடிக்கிற நம்பர்களை போடுற அந்த பழக்கங்கள் எல்லாம் இல்லை. அதனால் வாகனம் உள்ளுக்குள்ளே ஏறிட்டோம்டா கார் சீட்டில் இருந்துட்டோம்னு சொன்னால் அடுத்த கதையில் எந்த இடத்துக்கு போகணும் என்ன செய்யணும்னு சொல்லி சகலதையும் பார்க்கக்கூடிய கெட்டித்தனத்தை என்னுடைய தாய் தகப்பன் நிமித்தமாக தேவன் எனக்கு தந்திருக்கிறார். அது நல்லபடியும் அதே போல் தங்கச்சியினுடைய ஒரு விடயத்தை சொல்லிட்டு கடந்து செல்லுகிறேன். என்னுடைய தங்கச்சி வந்து ஜெர்மனியில் இருக்கிறாள். நல்ல புள்ள. அவள் நானும் சின்னலேருந்து உண்டா படித்து கொண்டிருந்த நாங்கள். அவள் படிப்பில் வந்து 2 பேரும் நல்லா படித்து கொண்டிருந்தோம். யாழ்ப்பாணத்தில் படித்து கொண்டிருக்கைகளில் எங்களோட அப்பாவுக்கு எதிர்பாராத பெரிய ஒரு விபத்தை சந்தித்தார். அந்த விபத்திலேருந்து அப்பா மீண்டு வருவார் என்று சொல்லி கூட எங்களுக்கு தெரியாது. ஆனால் தேவன் அந்த நேரத்திலேயே என்னுடைய அம்மாண்ட மண்டாட்டு ஜெபத்தை கேட்டு அப்பாவை அந்த காலத்தில் எனக்கு ஒரு 10 வயது இருக்கும்போது சுகவரமாக காத்து கொண்டார். அப்போ நான் யாழ்ப்பாணத்தில் துரிதமாக நல்லா போட்டியாக 2 பேரும் படித்து கொண்டு வந்து விட்டு அப்பான்ற சூழ்நிலையாக நான் வன்னிக்கு வர வேண்டிய கட்டாயம் வந்தது. வரும்பொழுது தான் என்னுடைய படிப்பில் வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டது. அதில் என்னுடைய தங்கச்சி படித்து மட்டக்களப்பு கேம்பஸுக்கு போய் நல்ல கெட்டித்தனமாக இருந்து இப்போ இல்லற வாழ்க்கையில் வரணுமென்று சொல்லி இல்லற வாழ்க்கையில் வந்து ஜெர்மனில் இப்போயும் ஜெர்மனில் ஒரு டீச்சராக இருந்து குடும்பத்தையும் கண்மணி போல் பாதுகாத்து கொண்டு நல்ல பிள்ளைகள் நல்ல கணவரோடு சந்தோஷமாக இருக்கிற. ஏன் இதை சொல்லுகிறேன்னா படிப்பை பற்றி ஒரு சிலர் என்னோட கேட்டுக்காங்கன்னா நீங்கள் நல்ல விடயங்களை சொல்லுகிறீர்கள் நல்லதை செய்தீர்கள் என்று சொல்லி எங்கு படித்தீர்கள் என்ன படித்தீர்கள் சும்மா நல்ல முறையில் கேட்டதற்காக நான் சின்ன இந்த பதிவை வைக்கிறேனே தவிர மற்றும்படி என்னை பெருமை பாராட்டி என்னை புகழ்ந்து பாராட்ட வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. எனக்கு இருக்கிற தம்பி அண்ணன்மார் எல்லாம் என்னோடு நல்ல மாதிரி இருக்கிறார்கள். அவர்களே எனக்கு தாராளமாக என்னுடைய வாழ்க்கைக்கு போதுமானவர்கள். அதே போல் நீங்களும் நல்ல சுகபலத்தோடு நல்ல சிந்தனையோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாம் வல்ல தேவனிடம் நான் பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். உங்கள் அன்பு அண்டன். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம் நண்பர்கள். உறவு தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும்.